வேட்பாளர் முதல்வரை நாங்கள் விஜய் முதல்வர் ஆக்கித்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். இந்த வெயில் எல்லாத்தையும் பார்க்காம 2026 ஸ்டாலினே இது பண்ணுவார். திமுக எங்களுக்கு எதிரி. திமுகவை வந்து நாங்கள் தோக்கடிப்போம். நாளைக்கு நம்மளோட எதிர்காலம் வந்து மாறணும். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் நிறைய நடைமுறைகள் சரியில்லைங்கிறதுனால தான் திமுக முதலமைச்சரை உட்கார வைப்போம் சொல்லி இந்த இடத்துல நான் வந்து ஒரு உறுதி இருக்கிறேன். நீங்களும் ஒரு உறுதி ஏற்ப எல்லாருமே. தளபதி வாழ்க, தளபதி நாமம் வாழ்க, கழகமே கோவில், தளபதியே தெய்வம். மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியிலேருந்து வரோம். சாத்தூர் ஒன்றியத்திலேருந்து நாங்கள் ஷாஜகான் ரசிகர் மன்றம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் விஜயோட இது ரசிகராக இருந்தோம். எங்களோட வளர்ச்சி எல்லாம் எப்படின்னா மக்கள் இயக்கமாக நாங்கள் மக்கள் பணியாக இது பண்ணி மக்கள் இயக்கமாக மாறி அதுக்கப்புறம் அவர் அரசியல் பணியில் இறங்கினா பிறகு எங்களை அரசியல் இதில் நாங்கள் இறங்கி இந்த 2வது மாநாடை வெற்றி மாநாடாக நாங்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வர்ற எல்லாருமே வந்து அனைத்து கட்சியிலையும் முன்னாடி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வர்றவங்க எல்லாருமே டிவிகேயில் வந்து இது பண்ணிட்டாங்க. என்னைக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து வந்து இது வந்து எங்களோட மக்கள் இயக்கத்தோட வெற்றி வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜயோட கட்சி. அதனால் வந்து நாங்கள் வந்து அடுத்த முதல்வராக வெற்றி வேட்பாளர் முதல்வரை நாங்கள் விஜய் முதல்வர் ஆக்கித்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். இந்த வெயில் எல்லாத்தையும் பார்க்காம 2026 ஸ்டாலினே இது பண்ணுவார். திமுக எங்களுக்கு எதிரி. திமுகவை வந்து நாங்கள் தோக்கடிப்போம். இது தமிழ்நாடு எதிர்காலத்தை மாற்றக்கூடிய கூட்டம். தமிழ்நாடு எதிர்காலம் வந்து இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. அது ஃபுல்லாக மாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டங்கள் சேர்ந்துருக்காங்களே ஒழிய தலைவரை ஒரு நடிகருக்காக மட்டும் இந்த கூட்டம் சேரவே இல்லை. இது வந்து தமிழ்நாடு மக்களும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்மளோட எதிர்காலம் வந்து மாறணும். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் நிறைய நடைமுறைகள் சரியில்லைங்கிறதுனால தான் தலைவர் இறங்கி நம்மளுக்காக ஒரு நடிப்பு அவரால் எவ்வளோலாம் சம்பாதிக்க முடியும். ஆனாலும் அதை விட்டுட்டு தமிழ்நாடு மக்களுக்காக இங்கே வந்திருக்காருன்னா நம்ம மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், எல்லாத்திலும் இருக்க குறைகளை சரி பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. மோதி பார்த்துக்குவோம், இந்த வருஷம் மோதி பார்த்துக்குவோம். அவ்வளவுதான். நன்றி. அந்த 2 கட்சியுமே இல்லாம தான் போகுது. வேணா பாருங்க, எங்க தலைவர் தான் 2026 முதலமைச்சர் நல்ல ஒரு நிலைமைக்கு தளபதி கொண்டு வருவார். அதைத்தான் நாங்கள் வந்து விரும்பி வந்திருக்கோம். யாரும் நாங்கள் பகச்சிக்கிற விரும்பல. அவ்வளோதான் எங்களுடைய. எல்லாரும் எங்களுக்கு சமம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். யாரும் எதிரி. தேர்பட்டி பேரூர் கழக இணைச் செயலாளர். நான் வந்து ராஜபாளையத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த மாநாடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைப்போம் தமிழகமே திரண்டு எழுந்து வா அப்படிங்கிற மதுரையை நோக்கி அப்படிங்கிற மாதிரி என் தளபதி ஒரு மிகப்பெரிய மாநாடு வச்சுருக்காரு. இந்த மாநாடை வந்து நம்ம வெற்றிகரமாக ஆக்கி அந்த 2026 அந்த திமுக அராஜகத்தை அடியோட வேற அறுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியல நம்ம காட்டுவோம். இந்த இடத்துல வந்து அதாவது எல்லாருமே ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம், திமுகவே வேறு இருப்போம். 70 ஆண்டு கால அந்த அரசியல் ஆலமரத்தை அசைச்சு பார்த்து அதை ஒன்றுமே இல்லாமல் வேற அறுத்து தமிழகத்தில் என் தளபதியை ஒரு முதலமைச்சரை உட்கார வைப்போம் சொல்லி இந்த இடத்துல நான் வந்து ஒரு உறுதி இருக்கிறேன். நீங்களும் ஒரு உறுதி ஏற்ப எல்லாருமே. தளபதி வாழ்க, தளபதி நாமம் வாழ்க, கழகமே கோவில், தளபதியே தெய்வம்.